மரகதம்? ராசம்மா, என் மவன் எங்க என் கையை விட்டு போயிடுவானோன்னு பயமா இருக்கு ராசம்மா. என்ன சொல்ற மரகதம்? எனக்கு ஒண்ணும் விளங்கலையே. ராசம்மா, என் மவனும் மருமவளும் அந்யோன்யமா இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் தயங்கி தயங்கி இருக்காவோன்னு சொல்லி தானே நான் பழனிக்கு போயிட்டு வந்தேன். நான் வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் ஒத்துமையா இருக்காங்கன்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். ஆமா, இப்பவும் மவனும் மருமவளும் நல்லா தானே இருக்காங்க. அதுக்கு என்ன இப்ப? அவங்க நல்லா ஒத்துமையா தான் இருக்காங்க ராசம்மா. ஆனா என் மவன் தான் என்னை விட்டு விலகி போறானோன்னு பயமா இருக்கு. என்ன சொல்ற மரகதம்? எதை வச்சு அப்படி சொல்ற? முந்தா நேத்து நான் வைக்கிற குழம்பை விட அவன் பொண்டாட்டி வைக்கிற குழம்பு தான் ருசியா இருக்குங்கிறான். நேத்து என்னன்னா, அவளுக்கு அவ கேட்டான்னு கோலப்பொடி வாங்கி கொடுத்து விட்டுருக்கான். ஆனா நான் ஒரு 10 ரூபாய்க்கு வெத்தலை வாங்கிட்டு வர சொன்னேன். அதை வாங்கிட்டு வரல ராசம்மா. இப்ப சொல்லு, என்னை விட இப்ப அவனுக்கு அவன் பொண்டாட்டி தானே முக்கியமா போயிட்டா. அடக்கடவுளே, யாரு கதிர் தம்பியா இப்படி பண்ணது? ஒத்த மொவேன அவனை பாசத்தை கொட்டி வளர்த்தியே. இப்ப பொண்டாட்டி வந்ததும் பொண்டாட்டி பக்கம் சாஞ்சிட்டான்னா யாருக்கு தான் வருத்தமா இருக்காது? ஆமா ராசம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த உலகத்துல எனக்குன்னு இருக்கிறது என் மொவ மட்டும்தான். அவன் நல்லா இருக்கணும், அவன் வாழ்க்கைக்காக மட்டும்தான் நான் யோசிச்சிருக்கேன். ஆனா இப்ப அந்த மவனுக்கே பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் என்ன வேண்டாம போச்சுன்னும் போது எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல ராசம்மா. பேசாம என் மவனுக்கு எந்த தொல்லையும் கொடுக்காம எங்கேயாவது போயிடலாமான்னு பாக்குறேன். ஐயோ, என்ன மரகதன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நீ வீட்டை விட்டு போறதுக்கு இது யார் வீடு? இது உன் வீடு. நீ தான் இங்க இருக்கணும். நேத்து வந்தவளுக்காக நீ வீட்டை விட்டு போறேங்கிற? இங்க பாரு மரகதம், இந்த மருமவக்காரிகளையே இப்படித்தான். வரும்போது ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி வர வேண்டியது, வந்ததுக்கு அப்புறம் புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு நம்ம மௌனுகளை நமக்கு எதிராகவே திருப்ப வேண்டியது. அதுக்கெல்லாம் பயந்தோம்னா இப்படிதான் உட்காந்து அழுதுகிட்டு கிடக்கணும். அப்படியெல்லாம் பயப்படக்கூடாது மரகதம். இப்ப என்ன பாரு, என் வீட்டுலயும் ஒருத்தி இருக்கிறா. கொக்குக்கு பேண்ட் சட்டை போட்டாப்புல. அவ பண்ணாத அட்டகாசமா? அவளுக்கெல்லாம் பயந்து நான் வீட்டை விட்டு போகணும்னா நான் என்னைக்கோ போயிருந்திருக்கணும். ஆனா அவளுக்கு சரிசமமா நின்று போராட வந்தானே என்னால அந்த வீட்டுல இருக்க முடியுது. நீயும் அந்த மாதிரி இருக்க கத்துக்க மரகதம். இப்பவே உன் மருமகக்காரிய வைக்க வேண்டிய இடத்துல வச்சேனா எல்லாம் சரியா போகும். அப்புறம் கதிர் தம்பி ஒன்றும் ஏன் மவனை போல புத்தி கிட்ட பைய கிடையாது. அப்படியே பொண்டாட்டி சொன்னதுதான் வேத வாக்குன்னு கேட்கறதுக்கு அவனுக்கு அம்மா மேல பாசமும் இருக்கு. நீ அவன்கிட்ட பேசுறாப்புல பேசுனேன்னா எல்லாம் சரியா போகும். நீ ஒன்னுத்துக்கும் கவலைப்படாத, சரியா? நீ தைரியமா இரு மரகதம். நான் வாரேன். என்ன இது, நீ அம்மாக்கு வாங்கிட்டு வந்து வெத்தல இங்கேயே இருக்கு. அம்மா பார்க்கலையோ? அம்மா, அமுதா, அம்மா எங்க? அத்தை இங்கதாங்க எங்கேயாவது இருப்பாங்க. ஏங்க என்னாச்சுங்க? அது இல்ல அமுதா, அம்மா நேத்து வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வர சொன்னாங்க. ராத்திரி நான் வர்றதுக்கு நேரம் ஆயிருச்சுல, சரி நீங்க வச்சேன், அம்மா பார்த்து எடுத்துக்குவாங்கன்னு நினைச்சேன். பார்த்தா இங்கேயே இருக்கு. அவங்க பார்க்கல போல. அவங்க காலையில நேரத்துலயே எந்திரிச்சிருப்பாங்களேங்க, பார்த்துருப்பாங்களா இருக்கும். சரி அமுதா, சரி அம்மா ஒருவேளை வெத்தலை பாக்கு கேட்டாங்கன்னா இங்க இருக்கு, எடுத்து கொடு, சரியா? சரிங்க. வணக்கம் சார். வுடன் ஷோகேஸ் செய்யணும்னு சொல்லியிருந்தீங்க. எந்த அளவு எந்த மாதிரின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவோம் சார். தம்பி, இதோ இந்த இடத்துல வைக்கிறதுக்கு டிவி வைக்கிற மாதிரி ஒரு பெரிய ஷோகேஸ் ஒன்று செய்யணும்பா. ஓகே, செஞ்சிடலாம் சார். எவ்வளோ இன்ச்சு டிவி சார்? டிவி ஒரு 44 இன்ச்சு டிவிப்பா. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஷோகேஸ் ஒன்று பண்ணணும்ப்பா. டிவிக்குன்னு தனியா இல்லப்பா, வேற நம்ம போட்டோ அந்த மாதிரி எல்லாம் வைக்கிறதுக்கு கூட இடம் இருந்துச்சுன்னா சரிதான். அந்த மாதிரி கொஞ்சம் பெருசா இந்த இடத்துக்கு ஃபுல்லா வர்ற மாதிரி ஒரு ஷோகேஸ் ஒன்று பண்ணணும்ப்பா. சரிங்க சார், பண்ணிடலாம் சார். எப்போ வேணுங்க சார் உங்களுக்கு? எனக்கு நீங்க எவ்வளவு சீக்கிரம் பண்ணி கொடுத்தாலும் நல்லதுதான்ப்பா. ஏன்னா நீங்க ஷோகேஸ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நான் டிவி வாங்கணும். ஓ சரிங்க சார், அப்போ இன்னும் 2 நாள்ல பண்ணி கொடுத்துடலாம் சார். சரிங்க தம்பி, அப்ப என்ன எதுன்னு பார்த்து சொல்லுங்க. முன்பணம் எதுவும் கட்டணுமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை சார். நாங்கள் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா எவ்வளோ ஆகுது என்னன்னு கூப்பிட்டு சொல்கிறோம் சார். சரிப்பா தம்பி. சரிங்க சார், அப்போ நான் வரேன். அம்மா தான் பாவம், ஆரம்பத்துல இருந்தே சீரியல் பார்க்கணும், டிவி ஒன்ன வாங்குடான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க.
இப்பதான் மாமியாரும் மருமகளும் 2 பேரும் இருக்காங்களே. டிவி வாங்கினா 2 பேரும் பகலெல்லாம் உட்காந்து பொழுதுபோக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ எங்க அத்தைய காணோங்க. என்ன சொல்ற? அம்மாவை காணுமா? அவங்க எங்க போறாங்க? இங்க வீட்டுலதான் எங்கேயாவது இருப்பாங்க. நல்லா பாத்தியா? ஐயோ எங்க வீட்ல எல்லா இடத்துலயும் தேடிட்டேங்க. வீட்டுக்கு பின்னால எங்கேயுமே அவங்க இல்ல. வெளிய எங்கேயாவது போறதுன்னா சொல்லிட்டு தான் போவாங்க. எதுவுமே சொல்லல. இரு அமுதா, பதறாத. வெளியே கடைக்கு எங்கேயும் போயிருப்பாங்களோ என்னவோ. ஐயோ இல்லங்க, கடைக்கு போறதுன்னா என்கிட்ட சொல்லிட்டு தான் போவாங்க. அப்படியே போயிருந்தாலும் இவ்வளவு நேரம் ஆயும் காணுங்க. என்ன அமுதா சொல்ற? சரி வா, வெளியே போய் தேடி பார்க்கலாம். அம்மா அம்மா. கதிரு என்னாச்சுப்பா? எனக்கு அம்மா அம்மா கூப்பிட்டுக்கிட்டு கிடக்க. அம்மா வீட்ல இல்ல. இல்ல ரசம்மக்கா, காலையில பிடிச்ச அம்மாவை காணோம். எங்க போனாங்கன்னே தெரியல. உங்ககிட்ட எதுவும் சொன்னாங்களா? அட கடவுளே, நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் மரகதம் வீட்டை விட்டு போயிட்டாளா? என்ன ரசம்மக்கா சொல்றீங்க? அட ஆமாப்பா கதிரு, காலையில நேரத்துல பால் வாங்க போகையில உன் அம்மா இங்க திண்ணையில உட்காந்து அழுதுகிட்டு கிடந்துச்சு. என்னாச்சு மரகதம் என்னன்னு கேட்டு விசாரிச்சேன். அதுக்கு என் மவனுக்கும் மருமவளுக்கும் நான் வேண்டாதவளாயிட்டேன். என் மவனும் பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் என்னைய கண்டுக்கிறது கிடையாது. எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. பிள்ளைங்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்காம நான் எங்கனையாச்சும் போயிருட்டுமான்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு கிடந்துச்சு. அப்ப நான் தான் சொன்னேன், அப்படியெல்லாம் இல்ல, புதுசா கல்யாணமானவங்க கொஞ்சம் அப்படிதான் அன்பா நடந்துக்கிடுவாங்க, அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத மரகதம், எல்லாம் சரியா போகும்னு சொன்னேன். அதுக்குள்ள இப்படி வீட்டை விட்டு போயிட்டாளா? என்ன ராசம்மக்கா சொல்றீங்க? நாங்க அம்மாவை கண்டுக்கலையா? ஐயோ, அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல ராசம்மக்கா. இப்ப அம்மா எங்க போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஐயோ இல்ல எப்ப கதிரு, நான் பேசிக்கிட்டு போனதுக்கு அப்புறம் அவன் மனசை மாத்திக்கிட்டு இருப்பான்னு நினைச்சேன். அதான் சரி வீட்ல புது வருஷத்துக்கு பலகாரம் செஞ்சேன், சரி மரகதத்துக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு போவோம்னு வந்தேன். அதுக்குள்ள நீ அவளை காணலேன்னு சொல்றியப்பா. ஏன்பா கதிரு, உன் அம்மா வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்ததை பார்த்தா அது எங்கேயும் போய் ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுமோன்னு பயமா இருக்குப்பா. எதுக்கும் போய் கொஞ்சம் ஊர்ல தேடி பாருப்பா. சரி ரசம்மக்கா. ஐயோ கடவுளே, பாவம் மரகதம் எங்க போனாலோ தெரியலையே. நான் அப்பவே சொன்னேன், மருமவ சரியில்லைன்றதுக்காக வீட்டை விட்டெல்லாம் போகாத மரகதம்னு. கேட்காம இப்படி பண்ணிட்டாளே. எங்க இந்தாங்க டீ குடிங்க. குடுமா அல்லி. அம்மா நீ டீ குடிக்கலையா? வச்சிருக்கேங்க, நான் அப்புறம் பொறுமையா குடிச்சுக்கிறேன். அட வச்சுட்டு அப்புறம் என்னத்த பொறுமையா குடிக்கிறது? அதுக்குள்ள அது ஆறி போகும், திரும்ப சூடு பண்ணணும். என்னத்துக்கு? போய் கிளாஸ்ல ஊத்தி எடுத்துக்கிட்டு வா, ஒன்னா குடிப்போம். சரிங்க, இருங்க போய் எடுத்துட்டு வரேன். அப்படி உட்கார்ந்து கூடி, அதை விட்டுட்டு அப்புறம் குடிக்கிறாளாம். ஐயோ சரிங்க. ஏமா அல்லி, கையில் எதுன்னு சொன்னாலா? அவ என்னங்க சொல்றது? இல்ல, கல்யாணத்தை வேற நிறுத்திட்டோம், அதான் அவ எதுவும் வருத்தப்பட்டுட்டு கிடக்குறாளா? அதை பத்தி எதுவும் சொன்னாலா? இல்லங்க, கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு தான் இருந்தா. அவளும் ஆரம்பத்துல இந்த கல்யாணம் வேணான்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தா. நம்மளாதான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கேன்னு வற்புறுத்தி சம்மதிக்க வச்சோம். சரின்னு அவளும் சம்மதிச்சு மனசுல ஆசையை வளர்த்துட்டு இப்ப நம்ம வேண்டான்னு சொல்லவும் அவளுக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கத்தானே செய்யும். சரிதான் அல்லி, நான் என்ன வேணும்னா இந்த கல்யாணத்தை நிறுத்தினேன். அந்த பைய சக்தி பண்ண காரியத்துக்கு வேற ஒரு அப்பனா இருந்திருந்தா போய் அவன் சட்டையை பிடிச்சி 4 கேள்வி கேட்டிருப்பான். நான் சரி நம்ம அஞ்சலியை கட்டி கொடுத்த வீடாச்சே, நம்ம எதுவும் பிரச்சனை பண்ண வேண்டான்னு தான் சும்மா இருக்கேன். சரிங்க, சரி விடுங்க. அந்த தம்பிக்கு என்ன பிரச்சனையோ என்னமோ, அதை பத்தி நம்ம எதுவும் பேசிக்க வேண்டாம். அதான் கல்யாணம் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டோமே, இனி என்ன? நம்ம பொண்ணு அஞ்சலி அந்த வீட்டுல நல்லபடியா இருக்கணும், அதுதாங்க இப்ப முக்கியம். சரி அல்லி, சரி கையில இப்படி வீட்டிலேயே அடைஞ்சு கிடக்க வேண்டான்னு சொல்லு. எப்பவும் போல காலேஜுக்கு போ சொல்லு, அப்பதானே அவன் மனசும் கொஞ்சம் சரியாகும். ஆமாங்க, கிறிஸ்மஸ் நியூ இயர்னு இத்தனை நாளும் காலேஜ் லீவ் ஆச்சு இல்லைங்க. இனி இன்னையில இருந்து தான் காலேஜ் இருக்கு. இனி இன்னைக்கு அவ போறாளா என்னவோ தெரியல. சரி விடு அல்லி, அவன் மனசு கொஞ்சம் சரியாயிட்டு அப்புறமா போய்கிட்டோம். சரிங்க.
மா, நான் காலேஜுக்கு போயிட்டு வரேம்மா. என்னம்மா கையில காலேஜுக்கு கிளம்பிட்டியா? ஆமாம்மா, பின்ன கிளம்பாம இத்தனை நாள் லீவ் விட்டு இன்னைக்கு முதல் நாள் காலேஜ். மணி வேற 8:30 ஆகுது. நான் போயிட்டு வரேம்மா. சரிம்மா கையில, இரு நான் சாப்பாடு கட்டி தரேன் இரு. அம்மா, இன்னைக்கு முதல் நாள்ல மத்தியானம் வரைக்கும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால சாப்பாடெல்லாம் வேண்டாம், நான் மத்தியானம் வந்துடுவேம்மா. சரிம்மா சரி, அப்ப பார்த்து போயிட்டு வா. சரிம்மா. அப்பா, நான் காலேஜ் போயிட்டு வரேன்ப்பா. சரிம்மா கையில, பார்த்து போயிட்டு வா. எங்க கையில இவ்ளோ சீக்கிரம் சரியாவான்னு நினைக்கலங்க. ஆமாம்மா அல்லி, அவளே எல்லாத்தையும் மறந்துட்டு காலேஜுக்கு கிளம்பி போறா. ஐயோ சீனியர், என்ன இங்க வந்திருக்கீங்க? ஏய், அப்புறம் உன்னை பார்க்க உன் வீட்டுக்கு வராம பக்கத்து வீட்டுக்கா போக முடியும்? ஐயோ சீனியர், அப்பா ஏற்கனவே உங்க மேல கோபத்துல இருக்காரு. இதுல வேற இப்ப அவர் உங்களை பார்த்தாரு, அவ்வளவுதான். அட, நானும் எவ்வளவு நாளைக்கு தான் சும்மா பயந்து பயந்தே இருக்கிறது. இன்னைக்கு அவரை பார்த்து நேர்லயே எனக்கு உங்க பொண்ணை கட்டி கொடுப்பீங்களா மாட்டீங்களான்னு 2ல 1 கேட்டுட்டே போயிடுறேனே. ஐயோ, அவ்வளவுதான். முதல்ல நடங்க சீனியர் இங்க இருந்து. ஏய் இருக்கையல், அத்தையாவது பார்த்து ஒரு கப் காப்பியாவது சாப்பிட்டு வந்துடுறேன். என்னது காப்பியா? ஐயோ, முதல்ல நடங்க சீனியர். ஏ கையல்,